கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறவருமாக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கடந்த 5 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாக நடத்தினதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் நாம் தெய்வீக மேய்ப்பனின் சங்கீதம், த சாம் ஆஃப் தி டிவைன் ஷெப்பர்ட் 23ஆம் சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு வசனமாக படித்து கொண்டு வருகிறோம். முதலாம் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மேய்க்கும் கர்த்தர் என்று படித்தோம். யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோஹி, ஜெகோவா ரோயே, அவர் மேய்க்கும் கர்த்தர் என்று படித்தோம். அந்த 23ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று ஆண்டவரை நாம் போஷிக்கும் கர்த்தராக, போஷிக்கும் கர்த்தர், யெகோவா ஈரே என்று நாம் படித்தோம். எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் என்று படித்தோம். இன்றைக்கு 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே கர்த்தர் எப்படிப்பட்டவராக நமக்கு வெளிப்படுகிறார் என்றால், ஆத்துமாவை தேற்றும் கர்த்தர், ஆத்துமாவை தேற்றும் கர்த்தர். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாயா 66 வசனம் 13 வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு பிள்ளை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு வியாதியினாலே, கஷ்டத்தினாலே, சொல்ல முடியாத ஒரு வழியினாலே ஒரு குழந்தை வேதனைப்படும் பொழுது அந்த குழந்தையை யார் தான் தேற்ற முடியும்? தாய் தான் தேற்ற முடியும். அதாவது ஒரு தாய் தான் அந்த குழந்தையை சமாதானப்படுத்த முடியும். எத்தனை மடிகளிலே இந்த குழந்தை தாண்டி தாண்டி சென்றாலும் கடைசியிலே தாய் மடிக்கு வரும்பொழுது தான் தெரியும் அது தன்னுடைய தாய் என்று குழந்தைக்கு தெரிந்த உடனே என்ன செஞ்சிடும்? அந்த குழந்தை சமாதானம் ஆகிவிடும். ஆண்டவர் அது போல ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் தேவன் எப்படிப்பட்டவராக இந்த 3ஆம் வசனத்தில் வெளிப்படுகிறார் என்று சொன்னால், சமாதானம் அருளும் கர்த்தராக அவர் வெளிப்படுகிறார். எப்படிப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், ஜெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் என்று நமக்கு வேதம் கர்த்தரை படம் பிடித்து காட்டுகிறது. சரிங்களா? இன்றைக்கு அந்த யெகோவா ஷாலோம், சமாதானம் செய்யும் அந்த கர்த்தரை குறித்து தான் 3ஆம் வசனத்தில் படிக்க போகிறோம். சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி. இந்த ஓய்வு நாளின் பரிசுத்த மணித்துளிகளில் உடைய பரிசுத்த ஆலயத்தில் உடைய பரிசுத்த பாதத்தில் உட்காருகிற பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, 23ஆம் சங்கீதம் தெய்வீக மெய்ப்பனின் சங்கீதம் என்று ஆண்டவர் எங்களுக்கு சிறுபிராயம் முதலே எங்கள் மனதிலே பதிய வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலே 3ஆம் வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஓய்வு நாளின் அதிகாலை நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படி, உம்முடைய குணத்தின் மகத்துவங்களை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதிக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசும்படி மெல்லிய சத்தம் கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தாவே, உலக சத்தங்களை மறைத்து உன்னதத்தின் சத்தம் கேட்க கிருபை செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியாரில் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற இடங்களில் எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், யெகோவா ரூவா,
மேய்க்கும் கர்த்தர் அப்படின்னு தாவீது சொன்னார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், யெகோவா ரோயே. அவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறதை தாவீது கண்ட பொழுது, தாவீதுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, மாமனார் என்ன செய்கிறான், சவுல் அவனை துரத்துறான். மருமகன் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் துரத்துகிறான். ஸோ அந்த டைமில் வனாந்திரத்தில் அவன் நிர்கதியான நிலையிலே அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் தாவீது உணர்ந்தான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக எல்லாம் பார்த்து கொள்ளுவேன், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆபிரகாமுக்கு அப்போ வந்த பிரச்சனை என்ன? தன்னோட ஒரே பேரான அந்த கர்ப்ப பிறப்பான ஈசாக்கை பலி கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே பிறந்த ஒரு மகன், வாக்கு தத்தத்தின் ஒரே மகன் அவன்தான். அப்போ அந்த பிள்ளையை பலி செலுத்தணுமே. இப்போ பாருங்களேன், ஸோ தெர் வாஸ் அ கிரைசிஸ். அங்கே ஒரு பிரச்சனை ஆபிரகாமுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். என்னன்னு வெளிப்படுத்துகிறாரு? யெகோவா ஈரே. ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, யெகோவா ஈரே, கர்த்தரை எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அப்போ பாருங்களேன், தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற இடத்துல எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையில் தேவன் தாம் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த வரிசையில் தான் இன்னைக்கு 3வது வசனம், சங்கீதம் 23:3 என்ன சொல்லுது? அவரின் ஆத்மாவை தேற்றுகிறவர், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர். அன்பான தேவப்பிள்ளையில, அவர் யெகோவா ஷாலோம், அவர் சமாதானம் கொடுக்கிறவர், தேற்றுகிற தேவன். இந்த யெகோவா ஷாலோம் என்ற பெயரை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? கிதியோனுக்கு. வெரி குட். கிதியோனுக்கு நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்களேன். நியாயாதிபதிகள் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். கிதியோனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது. சரிங்களா? கிதியோனுக்கு ஒரு பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேலருடைய வயல்கள், நிலங்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிடுவாங்க. தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அப்போ மீதியானியர் கையிலிருந்து, ஆண்டவரே எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்பொழுது அடிக்கடி தேவனை விட்டு பின்வாங்கி போய் வேறு வேறு தெய்வங்களை என்ன செய்தார்கள்? வணங்கினார்கள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கிதியோன் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் தெய்வத்தை வணங்கினார்கள். என்ன பண்ணுறாரு கிதியோன்? கூட ஒரு சில ஆட்களை வைத்து கொண்டு ஒரு ராத்திரியில் போய் என்ன செஞ்சுறாரு? அந்த பாகால் சிலையை உடச்சி நொறுக்கிறார். ரைட், முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த கிதியோன் நினைத்த மாத்திரத்தில் விடிஞ்ச உடனே பிரச்சனை. யார் இந்த பாகால் சிலையை உடைத்தது, நொறுக்கினது? இது கிதியோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. கங்கணம் கட்டினார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான காலகட்டம் கிதியோனுக்கு வந்தது. சரிங்களா? அந்த சமயத்தில் தான் தேவன் என்ன செய்கிறார்? கிதியோனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் முழுக்க படித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் படித்து பாருங்கள். தேவன் கிதியோனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி, நான் உன்னை விடுவிப்பேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமாக இருக்கிற ஒரு கூட்டத்தை, இந்த ஜனக்கூட்டத்தை நான் விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த கிதியோனுக்கு பயம். நான் கர்த்தரை கண்டேனே. 23ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம்,
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 22 படிச்சீங்கன்னா, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதாவது கர்த்தருடைய தூதனை கண்டால் செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் கிதியோனுக்கு. அப்போ ஆண்டு என்ன சொன்னார் பாருங்க, 23ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான் கிதியோன். அதுக்கு பேர் வைத்தார் யெகோவா ஷாலோம். ஷாலோம் ஓய்வு நாள் வாழ்த்து சொல்லும்போது கூட யூதர்கள் ஷபாத் ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? சமாதானமான ஓய்வு நாள், பீஸ்ஃபுல் சாபத். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் கிதியோன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான். கிதியோன் மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டமே ஒரு பிரச்சனையில் இருக்குது. அந்த சமயத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார், மீதியானின் கையிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன். ஏனென்றால் நான் யார்? சமாதான கர்த்தர், யெகோவா ஷாலோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி பைபிளில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த நேரத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார், தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த கிதியோனுக்கு தேவன் வெளிப்படுத்தினது யெகோவா ஷாலோம், ஜெகவா ஷாலோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிரச்சனையான நேரத்திலும் நம்ம என்ன செய்கிறோம்? யாரை தேடுகிறோம்? தேவனை எப்படிப்பட்டவராக நாம் பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். விளங்குதுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானம் அருளும் கர்த்தராக கிதியோன் கர்த்தரை கண்டான். அன்பான தேவ ஜனங்களே, வேதம் ஆண்டவரை எப்படி காட்டுகிறது என்றால், அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர், சமாதான கர்த்தர் என்று வாசிக்கிறோம். சமாதான கர்த்தர். ஆதியாகமத்தில் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, யாக்கோபு 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது யூதாவுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் சொன்னார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. சமாதான கர்த்தர். அந்த இடத்துல என்ன படிக்கிறோம்னா, அந்த சமாதான கர்த்தர் என்பதற்கு ஷைலோ அப்படின்னு படிக்கிறோம். ஷைலோ, ஷைலோ என்றால் சமாதான கர்த்தர். ஜெகவா ஷாலோம், ஷைலோ எல்லாமே தேவன் சமாதானம் கொடுக்கிற கர்த்தர் என்பதை நம்ம காட்டுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சமாதான கர்த்தர், தேற்றும் கர்த்தர், அவர் எப்படியெல்லாம் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார் அல்லது எங்கெல்லாம் சமாதானம் கொடுக்கிறார் என்பதை சுருக்கமாக 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். முதலாம் 122வது சங்கீதம், 122ஆம் சங்கீதம் 7வது வசனம். நம்ம வீடுகளுக்கு போகும் பொழுது வீட்டில் அந்த வசனத்தை மாட்டி வச்சுருப்பாங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், பீஸ் விதின் thy walls. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். சுற்றி சுவர் கட்டியிருப்பாங்க. ஒரு வீடு இருக்குன்னா சுற்றி கோட்டைச்சுவர். ஏன்னா இந்த இடம் எங்கள் இடம், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரிங்களா? அலங்கம் அதுக்கு தான். ஆனால் வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு கோட்டைச்சுவர் கட்டிட்டு, கட்டின பிற்பாடு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க மாற்றி மாற்றி சண்டை ஓட்டுட்டு இருக்கக்கூடாது. சரிதானே? அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், பீஸ் விதின் thy walls, பீஸ் இன் thine house. அன்பான தேவ பிள்ளைகளே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதானம் இருக்கிறதா? கணவன் மனைவிமார்களுக்கு இடையிலே சமாதானம் இருக்கிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே சமாதானம் இருக்கிறதா? மாமியார் மருமகள்மார்களுக்கு இடையிலே சமாதானம் இருக்கிறதா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஆண்டவர் அந்த முதல் சமாதானம் நம்ம இருக்கிற இடங்களிலே
அந்த சமாதானம் அவசியம் என்பதை நமக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டு போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அப்படி தானே, வைத்து போகிறேன். யோவான் 14:27 வாசிக்கிறோம். ஐ கிவ் unto you my peace, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்றால் யாருடைய சமாதானம் நம்மகிட்ட இருக்கும்? இயேசுவின் சமாதானம். இயேசுவின் சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். மை பீஸ் ஐ கிவ் unto you, என்னுடைய சமாதானம், இயேசுவின் சமாதானம். அன்பான தேவ பிள்ளைகளே, அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஆணுடைய பிள்ளைகள் இருக்கிற வீடுகளிலே சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது, குடும்பங்களில் இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த சமாதானம் இல்லை அப்படின்னா, யெகோவா ஷாலோம் அந்த சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். வேதனையோடு எத்தனை குடும்பங்கள், பிரச்சனைகளோடு எத்தனை குடும்பங்கள், கண்ணீரோடு எத்தனை குடும்பங்கள். ஆண்டு சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் 1 சாமுவேல் 25:6 உனக்கு சமாதானமும் உன் வீட்டிற்கு சமாதானமும் உனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தினான் என்று தாவீதின் ஆட்கள் நாபாலை வாழ்த்தினதாக வாசிக்கிறோம். உன் வீட்டிற்கு சமாதானம். ஆண்டவர் வீடுகளுக்கு, குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் தான் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது என்னன்னு சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க அப்படின்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லார் குடும்பங்களிலும் தேவன் சமாதானம் கொடுத்து நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவன். அந்த சமாதானம் இருக்கும் என்றால் குடும்பத்தில் என்னவும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ரெண்டாவது ஆண்டவர் சமாதானத்தை எங்கே வைக்கிறார் என்றால், ஏசாயா 54 ஏசாயா 54 வசனம் 13 பாருங்களேன். 13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். முதல்ல அலங்கத்திற்குள்ளே சமாதானம், ரெண்டாவது பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் காட்சி குடும்பம் குட்டி அப்படின்னு ஆனதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு இடையில் என்ன வந்துடுது? சொத்து சண்டை வந்துடுது. ஆமாவா இல்லையா? இது உண்மைதான். அது எல்லா குடும்பங்களையும் நடக்கிற விஷயந்தான், சொத்து சண்டை. அது வரைக்கும் அண்ணன் தம்பச்சி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு நல்லா இருந்தவங்க இந்த பணம் சொத்து நிலம் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆயிடுது? ஒன்றுக்கு ஒன்று சண்டை. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். என்ன ஆண்டவரே, நீங்கள் சொன்னதுக்கும் நாங்கள் பார்க்குறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, நீங்கள் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையே ஆண்டவரே அப்படின்னு அங்கலாய்க்கிறோமா? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க, சின்ன வயசில் நல்லா இருந்தாங்க, சின்ன வயசில் நல்ல வசனம் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க, அமைதியாக உட்காருவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் வாலி பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பிள்ளைகள் சரியில்லையே, கீழ்ப்படுகிறது இல்லையே. பிள்ளைகள் குறித்த ஒரு பாரம்.
எல்லா பெற்றோருக்குமே இருக்க தான் செய்யும். இப்போ என்ன செய்கிறது ஆண்டவர்? பிள்ளைகளை நினச்சி பெற்றோர் மனசில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நினச்சி சமாதானம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பிரியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படுவது வழக்கம்தான். பிள்ளைகளை நினைத்து புலம்புவதும் கண்ணீர் விடுவதும் வழக்கம்தான். ஆனால் எப்படி புலம்பணும், அல்லது யார்கிட்ட போய் புலம்பணும், எப்படி கண்ணீர் வடிக்கணும், யார்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னா யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணுங்க. அவ்வளோதான். பிள்ளைகளுக்காக கவலைப்படுறீங்களா? அந்த கவலை பூரா தினம் போய் ஆண்டவர்கிட்ட வச்சுருங்க. பிள்ளைகளை நினச்சி கண்ணீர் விடுறீங்களா? அந்த கண்ணீர் எல்லாம் தினம் போய் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. எப்படி விடணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன், உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே ஏசாயா புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில், ஏசாயா 49, 24, 25 இந்த 2 வசனங்களை படித்து பாருங்கள். இந்த வசனங்களை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக உரிமை பாராட்ட வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 49, 24, 25. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? இன்றைக்கி பிள்ளைகள் கையிலிருந்து மொபைல் ஃபோனை பறிக்கக்கூடுமோ? முடியுமா? அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்காங்க? பராக்கிரமன் கையில் மாட்டியிருக்கிறாங்க. பைபிளில் 2 பராக்கிரமன் இருக்காங்க, 2 பராக்கிரமன். இங்கே படிக்கிற பராக்கிரமன் யார்? பிசாஸ். சங்கீதம் 127 படிச்சிங்கன்னா அங்கே ஒரு பராக்கிரமன் இருப்பார். இளவயதின் வாலிய பிள்ளைகள், பலவான் கையில் உள்ள அந்த பலவான் பராக்கிரமன். எரேமியா 20:11 வசனம் படிச்சிங்கன்னா, எரேமியா 20:11 கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. சரிங்களா? அப்போ 2 பராக்கிரமர் இருக்கிறாங்க. பராக்கிரமன். ஓகே, படிங்க. ஏசாயா 49, 24 என்ன சொல்லுது? பராக்கிரமன் கையில் உள்ள கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் பிள்ளைகள் அதில் சிக்கியிருக்காங்களே, இதில் சிக்கியிருக்காங்களே. நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள். என்ன நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள்? இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், இன்றைக்கி படிப்புக்கு ஒரு செல்ஃபோன் அவசியம்னு ஆகிப்போச்சு, அப்படி தானே? அது இல்லாமல் இன்றைக்கி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே, நீதியாய் அது அவசியம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அதில் எத்தனை பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள்? நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். 25ஆம் வசனம் பாருங்களேன். என்றாலும் அப்படி சிறைப்பட்டு போயிருந்தாலும் பிள்ளைகள் பராக்கிரமன் கையில் பறிக்கக்கூடாத அளவுக்கு மாட்டிக்கொண்டிருப்பது போல தெரிந்தாலும், என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும், உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே. இங்கிலீஷில் இருக்கு, ஐ வில் கண்டெண்ட் வித் ஹிம். தமிழில் வழக்காடுகிறவர்கள்னு ப்ளூரலில் பன்மையில் இருக்குது. ஆனால் தமிழில் அந்த ஒருத்தன், உன்னோடே வழக்காடுகிறவனோடே, அவன் யார்? சாத்தான். I will contend with him that contendeth with thee and I will save thy children. உன்னோடு வழக்காடுகிறவனோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். ஒருவேளை உன் பிள்ளைகள்லாம் பிசாசின் பிடியில் அந்த பலவந்தன் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது போல் உங்களுக்கு கவலையா, கண்ணீரா, வேதனையா தெரிகிறதா? ஆண்டவர் சொல்லாரு, உன்னோட வழக்காடுகிறவனோட நான் வழக்காடி உன் பிள்ளையை ரட்சித்து கொள்ளுவேன். மோசே ஆரம்பத்தில் அவன் ஒரு பக்தியில் குடும்பத்தில் தான் பிறந்தான். யோகபேத் என்ற அம்மா அந்த பிள்ளையை கொண்டு போய் நைல் நதியில் போட்டாங்க. சுற்றி அந்த பிள்ளை எங்கே தான் வந்துச்சு? அம்மா கையில் தான் வந்துச்சு. அந்த அம்மா கையில் இந்த மோசே 12 வயது வரைக்கும் அவன் வளர்ந்தான். 12 வயசு வரைக்கும் வளர்ந்தான். யூத பெற்றோர்கள் அப்படித்தான் பிள்ளையை தங்களோடு ஒரு 12 வயசு வரைக்கும் வளர்ப்பாங்க. அப்புறம் கொண்டு போய் தீர்க்கதரிசிகள்கிட்ட விட்டுருவாங்க. தீர்க்கதரிசிகள் பள்ளிக்கூடத்தில் விட்டுருவாங்க. சரிங்களா?
அப்புறம் அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வார்? சாமுவேல், எலியா, எலிசா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஊழியத்துக்கு போவாங்க. ராஜாவாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது ஒரு ஆசாரியனாக என்ன ஊழியமோ அந்த ஊழியத்துக்கு இந்த பிள்ளைகள் போவாங்க. அன்பானவர்களே, அப்போ என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மோசே 12 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அம்மா வளர்த்துட்டு கொண்டு போய் எங்கே விட்டாங்க? எகிப்தின் அரண்மனையில் விட்டுட்டாங்க. பார்வோன் குமாரத்தியின் மகன் என்ற அளவுக்கு பார்வோனுடைய பேரன் என்ற ஒரு அந்தஸ்தில் அவன் வளர்ந்தான். அடுத்து அவன் தான் எகிப்தின் பார்வோன். அந்த கெப்பாசிட்டி மோசைக்கு இருந்துச்சு. நல்லா படித்தான். எகிப்தின் சாஸ்திரங்கள், கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டான். கடைசியில் கொலைகாரனா மாறிட்டான். அப்படி தானே? மோசை என்ன ஆயிட்டான்? கொலைகாரன் ஆயிட்டான். ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். இதெல்லாம் யோகபேத்துக்கு தெரியுமா? பெரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பிள்ளைய 12 வருஷம் நான் வளர்த்தேனே, இந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சே, மோசே இப்படி ஆயிட்டானே என்று ஒருவேளை அந்த தாய் யோகபேத் வேதனைப்பட்டிருப்பாளோ? அருமையான பெற்றோர்களே, பிள்ளைகளை குறித்து ஒரு சமாதானம் இல்லாமல் பெற்றோர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லிக்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏன் சில நேரத்தில் புலம்புறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்புறதில்லை, ஆண்டோட வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வது இல்லை. பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுறோம், பிள்ளைகளுக்காக வாக்கு தத்தங்களை பிடித்து ஜோம் பண்ணுறது இல்லை. சரிதானே? உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் ஆண்டு சொல்லிக்கிறார். ஆண்டவரே, நீ சொன்ன மாதிரி என் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். உன் பிள்ளைகளை உன்னோட வழக்காடுகிறவனோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். கடைசியில் பாருங்க, யோவான் மன்னிக்கவும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் படிக்கிறோம். இந்த மோசே பார்வோனின் குமாரன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ ஜனங்களோட துன்பம் அனுபவிப்பதை, பாடு அனுபவிப்பதை அவன் என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களோடு அலைந்து திரிந்தான். ஒரு தேசத்தையே, ஒரு இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தையே மீட்கிற ஒரு மீட்பனாக, ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாக, விடுவிக்கிற ஒரு விடுதலையாளனாக தேவன் மோசையை உயர்த்தினார். சொல்லுங்க, ஆண்டவர் மோசையை ரட்சித்தாரா இல்லையா? ரட்சித்தார். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கணும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது அப்படின்னு புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புலம்பிக்கிட்டே இருக்காம என்ன பண்ணணும்? புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை படித்தோன்னா ஆண்டவர் நமக்கு நிறைய நம்பிக்கை அங்கே வச்சிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். முதலாவது சமாதானம், ஆண்டவர் ஆத்மாவை தேற்றுகிறவர். அலங்கங்களுக்குள்ளே சமாதானம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம். 2வது, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். உன் பிள்ளைகளை நான் ரட்சித்து கொள்ளுவேன் என்று ஆண்டு சொல்லிக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ரட்சியும். பிள்ளைகளுடைய நிலைமை வளரும் பொழுது ஹோப்லெஸ்ஸாக தான் தெரியுங்க. நம்பிக்கையற்ற ஒரு விதமாகத்தான் தெரியும். ஆனால் பிள்ளைகளுக்காக பெற்றோர் முழங்காலிலே நிற்கும் பொழுது, முழங்காலிலே கண்ணீர் விடும் பொழுது, ஆண்டவர் இந்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போக விட மாட்டார். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? சங்கீதம் 56:8 என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய கண்ணீரை உம்முடைய கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறீர். ஆண்டவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். நம்ம கண்ணீரை பாட்டிலில் வச்சிருக்கிறார். பாட்டிலில் வச்சிருக்கிறாருன்னா பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கிற அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? கண்ணீரெல்லாம் ஆண்டவர் பார்த்துருக்கிறார், அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஒரு நாள் அந்த கணக்கு என்ன ஆகும்? டேலி ஆகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய ஆச்சரியமாய் சமாதானத்தை பிள்ளைகள் மத்தியிலே கொடுக்கிற தேவன். 3வது, கடைசியாக 3வது, ஆண்டவர் ஆத்மாவை தேற்றுகிறவர்.
சமாதானம் கொடுக்கிற கர்த்தர் யெகோவா ஷாலோம். சங்கீதம் 147 17 வசனம். சங்கீதம் 147 வசனம் 14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. எங்கெங்க சமாதானம்? எல்லைகளில் சமாதானம். 1 அலங்கத்திற்குள்ளே சமாதானம், 2 பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், 3 எல்லைகளுக்குள்ளே சமாதானம். எல்லைகள்னா எங்கே? நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதாங்க எல்லை. அப்படிதான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ எங்கேனாலும் நடந்து போப்பான், நீ எது வரைக்கும் போகிறையோ அதான் உன் எல்லை. புரியுதா உங்களுக்கு? உன் எல்லைகளிலே சமாதானம் அப்படின்னா நீங்களும் நானும் எங்கெல்லாம் போகிறோமோ, எவ்வளோ தூரம் போகிறோமோ, போகிற இடமெல்லாம் தேவனுடைய சமாதானம் நம்ம கூட இருக்கும். எல்லைகளுக்குள்ளே சமாதானம். ஆனால் பிரச்சனைலாம் எங்கே தான் இருக்கும்? எல்லையில் தான் இருக்கும். அப்படி தானே? எல்லையில் தான் தொல்லை, எல்லையில் தான் பிரச்சனை. எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த பார்டரில் தான் பிரச்சனை வரும். எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த பவுண்ட்ரி, சரிதானே, அங்கே தான் பிரச்சனை வரும். அரை அடியை கூட விட மாட்டோம். அரை விடுவோமே தவிர அரை அடியை விட மாட்டோம். சரிதானே? எல்லையில் பிரச்சனை. அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. எப்படி சமாதானம்? ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் நிறைய மந்தைகள் இருந்தன, மேய்ப்பர்கள் இருந்தார்கள். எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க. கடைசியில் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்துவின் மேய்ப்பருக்கும் என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. ஆனால் எப்படி சமாதானம் வந்துச்சு? சண்டை வந்துச்சுன்னு தெரியும், சமாதானம் எப்படி வந்துச்சு? ஆபிரகாம் சொன்னார், இப்போ நாம் சகோதரர், அப்படி தானே சொன்னார். படித்து பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் சொன்னார், நீ கிழக்கில் போனால் நீ கிழக்கு போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நமக்குள் ஏன் சண்டை, நாம் சகோதரர் அப்படின்னு யார் சொன்னா? ஆபிரகாம் சொன்னார். எல்லா பிரச்சனை இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சொந்த அண்ணன் பையன், சரிங்களா? ஆரானுடைய குமாரன் லோத்து, ஆபிரகாமுடைய சொந்த அண்ணன் பையன் லோத்து, சரிங்களா? அப்போ யாருக்கு பிரச்சனை? மகனுக்கும் சித்தப்பாவுக்கும் பிரச்சனை. சமாதானம் வந்துச்சா? சமாதானம் வந்துச்சு. மகன் கூட விட்டு கொடுக்கல. யார் விட்டு கொடுத்துட்டான்? அப்பா, சித்தப்பா விட்டு கொடுத்துட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லைகளிலே சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லக்கூடிய விசுவாச சந்ததியாராகிய நம்மிடத்தில் என்ன கிடையாது? விட்டு கொடுக்குற தன்மை கிடையாது. அதனால தான் எதுவும் இல்லை, சமாதானமும் இல்லை. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி அப்படின்னு ஆண்டு நமக்கு சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த யெகோவா ஷாலோமை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நீங்கள் ஏசாயால ஒரு இடத்துல படித்து பாருங்கள், ஏசாயா 48 இருக்குது. அவர் உன்னுடைய சமாதானத்தை எப்படி கட்டளையிடுவாராம்? சமாதானம் நதியை போல. சமாதானம் நதியை போல. பாருங்க, ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். சமாதானம் நதியை போலும். நதி போன்ற சமாதானம். என்ன அர்த்தம்? நதி போன்ற சமாதானம். நதி வத்தவே வத்தாது. நைல் நதி எடுத்துக்கங்களேன். போன வாரம் ஒரு பொண்ணு நைல் நதி பற்றி எடுத்தாங்க, இயற்கை செய்தி அழகாக எடுத்தாங்க. நைல் நதி வத்தவே வத்தாது. நதியை போன்ற சமாதானம். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் வற்றவே வற்றாது, குறையவே குறையாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். படிக்கிறோம்ல சங்கீதம், ஏசாயா 54:10 படிக்கிறோம்ல, ஆண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது, வத்தாது. அந்த சமாதானம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
சரிங்களா? நம்ம ஆண்டவரோடு எவ்வளோ நெருங்கி பழகிறோமோ, யோபு 22:21 படிக்கிறோம், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆண்டு கூட நெருக்கமாக இருந்தால் சமாதானம் வருங்க, சண்டை இருக்காது. அந்த சமாதானம் நதி போல் இருக்கும். அந்த சமாதானம் வத்தவே வத்தாது. அந்த நதி போய் எல்லா இடங்களையும் செழிப்பாக்குவது போல நம்மிடத்தில் இருக்கிற சமாதானம் பிறருக்கும் பரவி பிறருக்கும் என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல, மார்க்கு சுவிசேஷத்தில், உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள் அப்படின்னார். ஆண்டோடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன இருக்கணுமா? உப்பு இருக்கணுமா? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள். அப்படின்னா எப்பவுமே உப்பை கையில் வச்சுருக்கணும் அப்படி அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே உப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி தானே? உப்பு இருந்தால் தான் சாப்பாடு, தொக்கு எதுனாலும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி உப்பு இல்லாட்டி சப்புன்னு இருக்கும், சரிதானே? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கணுமா? உப்பு இருக்கணுமா? அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. மார்க் 9:50 பாருங்கள், என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள்னா என்ன அர்த்தம்? 9ஆம் அதிகாரம் மார்க் 50 பாருங்கள். உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். அதுக்கு என்ன ஆன்சர்? கீழே பாருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். உப்பு இருக்கணும், அப்படி என்ன அர்த்தம்? சமாதானம் இருக்கணும். உங்களுக்குள்ளே உப்பு, உங்களுக்குள்ளே சமாதானம். சபைகளில் சமாதானம் இருக்கணும், ஆண்டோடைய குடும்பங்களில் சமாதானம் இருக்கணும், ஆண்டோடைய பிள்ளைகள் போகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். முதலாவது சமாதானம் என்ன? அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ரெண்டாவது பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். மூணாவது எல்லைகளுக்குள்ளே சமாதானம். பிரியமானவர்கள், அதனால தான் பவுல் அழுத்தி சொல்கிறாரு ரோமர் 12:18, எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுக்கிற சமாதான காரணர், அவருடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை, யெகோவா ஷாலோம், அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எங்கே சமாதானம் இருக்கோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை எப்படி நடப்பாங்க? நீதியின் பாதைகளில் நடப்பாங்க, சரிதானே? சமாதானம் இல்லாட்டி எங்கே போவாங்க? நீதிமன்றத்துக்கு போவாங்க. சமாதானம் இருந்தால் நீதியின் பாதை, சமாதானம் இல்லாவிட்டால் நீதிமன்றம். புரியுதா உங்களுக்கு? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பங்களில், சபைகளில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பாராக. நம்ம தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது அந்த சமாதானம், தேவ சமாதானம், இயேசுவின் சமாதானம் நம்முடையதாக மாறும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளட்டும். ஆமேன். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, யெகோவா ஷாலோம் ஆகிய சமாதான கர்த்தாவே, சமாதானத்தின் தேவனே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, நதி போன்ற சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடுகிறவரே, உடைய நாமத்திற்கு கொடி நன்றி, துதி, கனம், மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிரச்சனையான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உம்முடைய தாசர்களுக்கு உம்முடைய நாமத்தை, உம்முடைய குணத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். அந்த விதத்தில் ஆண்டவர், மீதியான கையிலே அகப்பட்டு கண்ணீர் வடித்து அங்கலாய்த்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் உம்மை கிதியோன் காலத்தில் யெகோவா ஷாலோம் என்று வெளிப்படுத்தினீர். அன்று வெளிப்படுத்தின தேவன் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் யெகோவா ஷாலோம் என்பதை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய், வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கடந்த 5 மாதங்களும் செய்த எல்லா நன்மைகளுக்கும், கிருபைகளுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், இரக்கங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இரும். இந்த புதிய 6ஆம் மாதத்திலும் ஆண்டோடைய அருளும் ஆசீர்வாத அனுகிரகமும் எங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளில் ஆலயத்தில் வந்து மண்டிட்டு இருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவதாசர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும்.
காணிக்கைகளை நேரடியாக படைத்தவர்கள், அனுப்பினவர்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் நாங்கள் செய்யும் எல்லா வேலை ஜோலிகளிலும், பிரயாணங்களிலும், பிரயாசங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் இருப்பதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. எங்கள் எல்லைகளிலே சமாதானம் அருளுவீராக. தகப்பனே, இந்த மாதத்தில் ஆலய காரியங்கள், ஆராதனைகள், ஊழியங்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆலய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த மாதத்தில் பள்ளிக்கூட படிப்புக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சென்ட்ரல் ஸ்கூலுக்காக, இன்னும் இந்த யூனியனில் இருக்கிற எல்லா அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டை ஆண்டவரே 2024-25 ஆகிய இந்த கல்வி ஆண்டில் கர்த்தருடைய விசேஷ கரம் எங்கள் பள்ளிகளோடு இருப்பதாக. மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவர் விசேஷ பிரகாரமாக ஆசீர்வதிங்க. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பள்ளிகள் ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று முத கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர், இந்த மாதத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற 2 திருமணங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் பிரசவத்திற்காக காத்திருக்கிற சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் தகப்பனே, எங்கள் எல்லாரையும் தனித்தனியாக குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த ஓய்வு நாளில் இருக்கிற எல்லா ஆராதனைகளிலும், குறிப்பாக ஞானஸ்நான ஆராதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நாங்கள் படித்த வசனத்தின்படி அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தேற்றும் கர்த்தரே, சமாதான கர்த்தரே, நீர் எங்களை தேற்றி தயவாக வழி நடத்தும். நீர் யெகோவா ரூவாவாக, யெகோவா ஈரையாக, யெகோவா ஷாலோமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற கிருபைகளை எங்களை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இம்மட்டும் நடத்தின எபெனேசர் இனிமேலும் எங்களை நடத்தி ஆசீர்வதித்து உமது மகிமைக்கென்று எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் திருச்சபையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படி அருமை மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.